அனைவருக்கும் வணக்கம். அறிவு இலக்கியம் 23. அனைத்தும் உணர்ந்தவர்க்கு ஆச்சாரம் இல்லை. அன்பர்களே, நீங்கள் உண்மையாகவே எல்லா உயிர்பொருளையும் நேசித்து வாழக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு எந்த ஆச்சாரமும் தேவையில்லை, எந்த வேதங்களும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களை இந்த இறைவெளி, இந்த இயற்கையினுடைய இயக்கம் உங்களை வழிநடத்த தொடங்கிவிடும், உங்களை நேசிக்க தொடங்கிவிடும். ஆகவே நாம் போலியாக வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே சித்தராக, ஒரு ரிஷியாக, ஒரு ஞானியாக நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு ஆச்சாரம் தேவையில்லை. பல வகையான பக்தியில் பல வகையான இருக்கிறது. அதாவது தீ செட்டி எடுப்பது, தீ மிதிப்பது, விரதம், அதை உடலை வருத்தி கொள்வது, உடல் மேல் பல ஆயுதங்களை குத்தி கொள்வது, இது போன்ற செயல்களில் நாம் ஈடுபட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் உண்மையாகவே அந்த தெய்வத்தின் மீது, உண்மையாகவே நமக்குள் அந்த இறைவன் மீது, உண்மையாகவே பல உயிர்பொருள் மீது உண்மையாக அன்பு இருந்தால் நாம் உடலையும் மனதையும் வருத்தி கொள்ள தேவையில்லை. ஆகவே நாம் எப்படி இருக்கிறோமோ இயல்பாக அப்படியே நாம் இருந்து கொண்டு இருந்தால் நமக்கு எந்த ஒரு ஆச்சாரம் தேவையில்லை. நாம் எந்த இடத்தில் சென்றாலும் சரி, நம்மளுடைய உடலிலே அந்த அருளாற்றல் ஊடுருவி கொண்டே இருக்கும். நமக்குள் ஒரு அற்புதமான அந்த உணர்வு நமக்குள் வெளிப்படும். அந்த பேரானந்தம், பேராற்றலுடைய சக்தியை நம்மால் உணர முடியும். அது மட்டுமல்ல, நாம் பிறரை வழிநடத்தவும் அந்த ஆற்றல் நமக்கு உதவி செய்யும். பிறரை பற்றிய அந்த எண்ணங்களும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் கூட சீர்திருத்த முடியும். அப்படி ஒரு அற்புதமான ஆற்றலை நம்மால் பெற முடியும். ஆகவே இது ஆரம்பம். அதாவது மூட நம்பிக்கையும் அறியாமையும் நாம் அதை உணர்ந்து பார்க்க வேண்டும். தேவையற்ற, அதாவது உடலை வருத்தி கொண்டு, மனதை வருத்தி கொண்டு எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நம்மால் இயன்றவரை யதார்த்தமாக, எளிமையாக, உண்மையாக இருந்தால் எல்லா இறைநிலையும், எல்லா தெய்வங்களும் நமக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும், நம்மை எப்பொழுதும் விரும்பும், வழி நடத்தும். நன்றி.